ஹலோ நண்பா, வெல்கம் பேக் டு எஸ்கே கேமிங் சேனல். நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு 3 ரன்னு மேட்ச் வச்சு அது போக ஒரு ரியல் ரன்னு மேட்ச் வச்சு ஒரு ஓபி ட்ரெஸ் வேண்டி தான் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ அதுக்கு முன்னாடி இப்போ அந்த சேனல் ஃபஸ்ட் டைம் பாருங்க எப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணால் ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிக்கலாம். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாலும் பரவாயில்ல, ஒரே லைட்டாக கொடுத்து பாருங்க. ஓகேவா? ஸோ வாங்க அப்படியே கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா, ஸோ ஒரு கலெக்ஷன் வந்து ஃபுல்லாக பாருங்க, ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. ஏன்னா நீங்கள் பாதியை பார்த்தா ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்க. ஸோ அதனால் கலெக்ஷன் வந்து எதுவுமே தெரியாது. ஸோ அதனால் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. ஓகேவா? ஸோ வாங்க அப்படியே லெவலில் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ லெவல் பார்த்தா 73 இருக்குது, 24 லைட் இருக்குது. ஸோ அபோட்டில் நம்ம நேமே வச்சிடலாம். ஓகேவா? சூர்யா ஹியர். ஸோ அபோட்டில் நம்ம நேமே வச்சாச்சு. அப்படியே டெஸ்டினேஷன் பார்த்தோம் அப்படின்னா 693 பண்டல்ஸ் இருக்குது. ஸோ அதில் என்னென்ன பண்டல்ஸ்னால் எதுவும் நான் காமிக்கிறேன். எடுத்தேன் ஃபஸ்ட்டு பிளாக் டிஷர்ட் இருக்குது. அப்புறம் பார்த்தா இது ஒரு இன்டர்பிரேட்டட் டாப்பு, அப்புறம் எஸ்கே செவி பாஸ் பண்டலு, அப்புறம் பார்த்தா ரொனாத் பண்டலு, அப்புறம் பன்னி வாரியர், அப்புறம் பிரேக் டான்சர். மொத்தமாக 693 பண்டல்ஸ் இருக்குது. அதுலேயும் தெரிஞ்சிருக்கு எந்தெந்த மாதிரி பண்டல்ஸ்லாம் இருக்கும்னு. ஸோ இதெல்லாம் உங்களுக்கு போட்டு காமிச்சோன்னா கண்டிப்பாக வந்து டைமே பத்தாது. ஸோ அதனால் வந்து மேலாக தொட்டு காமிச்சு நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். ஓகேவா? ஸோ ஆர்டி ப்ளூ பண்டலு மெயினாக பார்த்தா உங்களுக்கு பேசிக்காக தெரியும். இப்போ ஒரு 200-300 பண்டல்ஸ்னாலே கலெக்ஷன் நல்லாயிருக்கும். இல்லை 693 இருக்குன்றப்போ அது எந்த ஒரு இதுவும் தெரியும். ஸோ நான் மேலாக தொட்டது. ஸோ ஓல்டு எலெக்ஷன் போட்டுறது ஜாஸ்பர் லைட்டு, ப்ளூ சேடு, ப்ளூ லோஜஸ் கேமர் பண்டல். ஸோ அப்புறம் பார்த்தா நிறைய பேர் ஜியான் கேமிங் தெரியும் நினைக்கிறேன். ஸோ அவர் பார்த்தா ஆக்சிடென்ட்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அது இப்போ என்ன ஆச்சுன்னு தெரில. கொஞ்சம் நேரத்தை அப்டேட் தெரிஞ்சுக்கணும். அதான் கமெண்ட் பண்ணால் நானும் தெரிஞ்சுக்கிறேன். இப்போ ஜியான் கேமி எப்படி இல்லாது, அவருக்கு சரியாயிடுச்சா இல்லை என்ன தெரிஞ்சுக்கலாம்னா, ஸோ உங்களுக்கு தெரிஞ்ச கமெண்ட் பண்ணால் நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஓகேவா? ஸோ மொத்தமாக 693 பண்டல்ஸ் இருக்குது. ஸோ எல்லாமே உங்களுக்கு காமிச்சிக்கேன். எல்லா தரமான பண்டல்ஸும் கையில் இருக்குது. ஓகேவா? கையில் பண்டல்ஸ் இல்லை குறையெல்லாம் அந்தளவுக்கு பண்டல்ஸ் இருக்குது. எப்போ தொட்டுகிட்டே போகலாமா, அந்தளவுக்கு பண்டல்ஸ் வந்துகிட்டே இருக்குது. ஸோ அப்படியே ஜாமி சாம்ராய் வந்துட்டே தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது கொஞ்சம். ஸோ அப்படியே ஃபுல் பண்டல்ஸ்னு பார்த்தோம்னா அதுவே 24 இருக்குது. மாஸ்க் எதுவும் பார்ப்போம். இப்போ ட்ரைபல் ஸ்டார்ஸ் இருக்குது, அப்புறம் ரொனால்ட் மாஸ்டர், ஆர்டிஃபுல் மாஸ்டர், பன்னி பண்டல் இதுவே போதும். ஸோ ஃபுல் பண்டல் பார்த்தோன்னா பர்பிள் கிமல், ரெட் கிமல், க்ரீன் கிமல், மணிஸ்ட் மெயின் பண்டல் அது பார்த்தா ஒரு 24 இருக்குது. இதில் ஃபுல் அண்ட் ஃபுல் டெஸ்டினேஷன் தாறுமாறாக இருக்குது. ஸோ நல்ல காம்பினேஷன் வச்சுக்கலாம். இது ஒரு மண்டை. சட்டைக்கு என்ன வைக்கலாம், ஏதாச்சும் ஒரு டாப். ஸோ பேண்ட் வந்து இது வச்சுக்கலாம். ஷூ வந்து நம்ம வச்சுக்க வேண்டியதான். ஸோ சட்டை நல்லாவே நினைக்கிறேன். இதில் பிரேக் டான்ஸ் வச்சு ஓகே. ஸோ அப்படியே எமோட்ரேஷன் போயிடலாம். ஸோ எமோட்ரேஷனாக ப்ரோட்டி எமௌண்ட்டு, ரோஸு, அப்புறம் யூஎம்பி மேட்ச்சு, ஏகே மேட்ச்சு, சேர் எமௌண்ட் இருக்குது. அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா மொத்தமாக 103 எமௌண்ட் இருக்குது. எப்போ 103 எமௌண்ட்னா இப்போ எவ்வளோ இருக்குன்னு பார்க்குங்க. ஸோ நிறைய M10 மேட்ச் இருக்குது, ஸ்டார்டிங் MP40 மேட்ச் இருக்குது. ஸோ அப்படின்னா நிறைய 4 மேட்ச் போல். ஸோ நம்மளாம் சரியாக பார்க்கல. ஸோ தாறுமான ஐடி தான் கொண்டு வந்துடணும். பரவாயில்ல, சண்டே அது மாதிரி தரமான ஐடி தான் கொண்டு வந்துடணும். ஸோ மொத்தம் 103 அமௌண்ட் இருக்குது. உங்களுக்கு எந்த அமௌண்ட் பிடிக்கும் அதான் கமெண்ட் பண்ணுங்க. நம்மளுக்கு எப்பவுமே கொடி அமௌண்ட் தான். ஸோ உங்களுக்கு எந்த அமௌண்ட் பிடிக்கும் கமெண்ட் பண்ணேன். ஸோ அப்படியே வாங்க வெப்பன் கல்ஸ் பண்ணலாம். வெப்பன் கல்ஸ் பண்ணி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் மொத்தம் சப்ஸ்கிரைப் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பரவாயில்ல, ஒரே லைட் ஆர்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? ஸோ வெப்பன் கல்ஸ் முன்னாடி இந்த 5 ஒரு அமௌண்ட் மிஸ் ஆகுது. கரெக்டாக வச்சுட்டோம்னா டீ டைம் அமௌண்ட் என்னடா அது வைக்க முடியல. ஓ, இங்கே போய் செட் ஆகிடுதான். ஸோ இங்கே ஒரு அமௌண்ட் வரணும். என்ன அமௌண்ட்டு ஓகே. ஓகே, ஸோ எல்லா அமௌண்ட்டும் வச்சாச்சுன்னு அப்படியே வெப்பன் கல்ஸ்லாம். ஸோ வெப்பன் கல்ஸ்ன்னு பார்த்தோம்னா எத்தனை ஃபோன் இருக்குது. ஸோ ஏகே பார்த்தா மேட்ச்சுக்காக ஒரு 8 யூனிட் நினைக்கிது. ஸோ ஸ்கேர் பார்த்தா 5 லெவல் இருக்குது. எக்ஸ்எம்எல் பார்த்தா 4 லெவலில் இருக்குது. பச்சை அது A94 டாப் இருக்குது. அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா இதெல்லாம் லெஜெண்ட் ஸ்கின் வச்சுருக்காது மெயினாக 2 எல்லாருமே. ஸோ யூஎம்பி போனோம் அப்படின்னா மேக்ஸு, அது போய் இப்போ இது பார்த்தோம்னா MP5 2வது நினைக்கிறேன். ஸோ MP40 மேட்ச், அது போய் எல்லோ போட்டோல் இருக்குது. பன்னி MP40 மெக்கானிக்கல் இருக்குது. ஓகேவா? ஸோ அப்படியே M10 பார்த்தோம் அப்படின்னா மேட்ச், அது போக தான் பச்சை M10 இருக்குது. அது போக தான் ஒரு ஸ்கின் அது டபுள் பர்ல 5 ஸ்கின் இருக்குது. ட்ராக்கியல், விண்டர்லேண்டு, எவோ M10 4th லெவல், ரேப்பரு, மொத்தம் 5 ஸ்கின் இருக்குது. ஸோ மேட்ச் லெஜெண்ட் ஸ்கின் இருக்குது. எல்லாருமே லெஜெண்ட் ஸ்கின் இருக்குது. லெஜெண்ட் ஸ்கின் இல்லாத ரன்னே இல்லை. எல்லாருமே லெஜெண்ட் ஸ்கின் எடுத்துருக்காரு. ரெண்டாவது கலெக்ஷன் தாறுமாறாக இருக்குது. ஸோ ஃபிஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 5 ஃபிஸ்ட் இருக்குது. க்ளோவால் பார்த்தீங்கன்னா ஒயிட் பீரியட் க்ளோவால் இருக்குது டைலில். ஓகே, ஸோ இதான் மெயினே. இதில் அதுவும் இருக்குது. ஸோ மொத்தமாக பார்த்தோம் அப்படின்னா 1 2 3 4 மேட்ச் இருக்குது. அது போக பார்த்தீங்கன்னா வென்டிலேஷன் தாறுமாறாக இருக்குது. ஸோ உங்களுக்கு இந்த ஐடி பிடிச்சதுன்னா மறக்காம ஒரே ஒரு கமெண்ட் மட்டும் பண்ணிடுங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா பாய், டாட்டா, லவ் யூ.